Hi friends, நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா உங்களுக்கு வந்து G17, G18, G19 என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். G17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து XY பிளேன். நம்ம நார்மலாக வந்து இந்த பிளேனில் தான் எல்லா ப்ரோக்ராமும் டிஃபால்ட்டாக வரும், நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும். இதே வந்து G18 என்னென்னு பார்த்தீங்கன்னா XZ பிளேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். G19 அப்படின்னா OYZ பிளேன். இந்த G18, 19 வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட VMC இருக்கும், அதை வச்சு உங்களுக்கு ஒரு ரவுண்டு பீஸ், ஒரு பெரிய டையில் வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் போடணும் அப்படின்னா அதை HMCயில் தான் போட முடியும். நம்மகிட்ட HMC இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு ஆங்கிள் ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹோல்ட்ரு, அது வாங்கிக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, இருங்க காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு ஆங்கிள் ஹெட் இருக்கும். இதை நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து ட்ரில்லு போட்டுக்கலாம். நீங்கள் HMC தேவைப்படாது. இந்த மாதிரி ட்ரில்லு, டேப்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆங்கிள் ஹெட்டு வந்து வாங்கணும். இப்போது இந்த மாதிரி ஆங்கிள் ஹெட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஃபீடு வந்து மேலேருந்து கொடுக்க முடியாது, ஜெட்டில் கொடுக்க முடியாது. அப்போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப G18, G19 யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரில்லு போட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது G17 நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, G17ல் நீங்கள் எக்ஸு ஜெட்டில் வந்து பொசிஷன் பண்ணுவீங்க. ஆனால் ஃபீடு வந்து எதில் கொடுப்பீங்கன்னா ஜெட்டில் தான் ஃபீடு கொடுப்பீங்க. ஆனால் G18ல் எப்படின்னா, எக்ஸில் ஜெட்டில் மட்டும் பொசிஷன் பண்ணுவீங்க. எக்ஸு ஜெட்டில் பொசிஷன் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ட்ரில்லோட சென்டரோ இல்லை எதுக்கோ நீங்கள் பொசிஷன் பண்ணுவீங்க. அந்த இது வந்து நீங்கள் இதில் தான் பண்ணுவீங்க. G18 யூஸ் பண்ணால் எக்ஸு ஜெட்டில் தான் பொசிஷன் பண்ணணும். ஃபீடு வந்து எதில் கொடுப்பீங்க அப்படின்னா ஒயில் கொடுப்பீங்க. இதே மாதிரி தான் G19லேயும். G19ல் அப்படியே இது மாறும். எக்ஸ்லேயும் இது ஒயிலையும் ஜெட்லேயும் நீங்கள் பொசிஷன் பண்ணுவீங்க. ஃபீடு வந்து நீங்கள் எக்ஸில் கொடுப்பீங்க. இது எதனால் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போது இந்த ஹோல்டரை வந்து இந்த மாதிரி ஒரு 90 டிகிரிக்கு இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து ஜெட்டில் வந்து உங்களால் ஃபீடு கொடுக்க முடியாது. அப்போது இது எந்த டைரெக்ஷனில் இருக்குது? இது வந்து ஒய் டைரெக்ஷனில் இருக்குது. இது எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டு. அப்போது எக்ஸ்லேயும் ஜெட்லேயும் நீங்கள் வந்து ஹோலோட சென்டருக்கு பொசிஷன் பண்ணிடணும். பொசிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீடு வந்து நீங்கள் ஒயில் கொடுத்தா மட்டும்தான் இது பெக் ட்ரில்லோ இல்லை ஏதோ டேப்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயில் ஃபீடு கொடுத்தா மட்டும்தான் இது கரெக்டாக போகும், இல்லைன்னா ஆக்சிடெண்ட் ஆகிரும். நீங்கள் அதனால் இந்த G18 யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறது வந்து G19, இது G18. அதாவது எக்ஸில் ஜெட்டில் பொசிஷன் ஆகுது. ஒயில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீடு, அதாவது நீங்கள் கொடுக்குற நார்மலாக G17ல் கொடுக்குறப்போ ஜெட்டில் கொடுப்பீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒயில் கொடுக்குறீங்க. இது வந்து ஒயில் இப்படி பெக்ட்ரில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒயில் பெக் ஆகும். இதே நீங்கள் G19 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒயிலையும் ஜெட்லேயும் பொசிஷன் பண்ணுவீங்க. ட்ரில் வந்து எக்ஸில் வந்து ஃபீடு கொடுப்பீங்க. இப்போ வந்து ட்ரில் இப்படி போகும், இப்படி பெக்காயிட்டு வெளியே வரும். அதுக்கு நம்ம இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் சைடில் வந்து ட்ரில் யூஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து எக்ஸில் ஃபீடு கொடுத்து இந்த மாதிரி G19 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். YZ பிளேன் இது பேர். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஹோல்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இப்போ M03 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ரொட்டேட் ஆகும் ஸ்பிண்டில். ஆனால் இங்கே வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆனால் இங்கே கியர் மூலமாக உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்பீடு கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து டேப்பெல்லாம் போடுறப்ப பார்த்து கரெக்டாக கொடுக்கணும்.
என்ன ரைட் ஹேண்ட் போட போகிறீங்களா லெஃப்ட் ஹேண்ட் போட போகிறீங்களா அப்படின்றது இங்கே நார்மலாக என்ன கொடுப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே கொடுத்தீங்கன்னா தான் இங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ஒரு பெக்ட்ரில் சைக்கிள் எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா ஒரு G18 எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். G18 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து G83 பெக்ட்ரில் சைக்கிள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் எக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொசிஷன் பண்ணுவீங்க. ஜெட்லேயும் பொசிஷன் தான் பண்ணுவீங்க. அப்போது XYயில் பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைக்கிளில் வந்து ரெட்ராக்ட் வேல்யூ ஏதாவது கொடுப்பீங்க, அதை கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒயில் தான் நீங்கள் வந்து டெப்த்து கொடுக்கணும். அதாவது எவ்வளோ டெப்த்து வந்து ட்ரில்லு போட போகிறீங்களோ அது வந்து ஒயில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் Q வந்து நீங்கள் பிக் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா Qவில் கொடுத்துக்கலாம். அப்புறமா வந்து ஃபீடு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீடு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒயிலில் தான் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது இந்த பெக்கிங் நடக்கிறப்ப வந்து இந்த டெப்த்து எவ்வளவோ அந்த டெப்த்துக்கு இந்த ஃபீடு வந்து ஒயிலில் தான் போகும். பெக்கிங் வந்து உங்களுக்கு ஒயில் பெக் ஆகும். இந்த பெக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒயிலில் வந்து பெக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் G17, G18, G19. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பை.